தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 5/2/2015 வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் இரவு 1:46 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2ஆம் தேதி உங்களுக்கு சொன்னேன் சூரிய ஓரை சந்திர ஓரையிலே என்னென்னவெல்லாம் செய்யலாம் என்று. பொதுவாகவே ஓரை பார்த்து நடந்தால் நமக்கு லாபம் கிடைக்கும். எந்த ஓரையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்தந்த ஓரையிலே என்னென்ன செய்தால் நமக்கு அனுகூலங்கள் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாகவே நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் என்பார்கள். நாள் பார்த்து செய்தால் நமக்கு நல்லது நடக்குமாம், கோள் பார்த்து செய்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பார்கள். அந்த நவக்கோள்களிலே ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பது தான் ஓரை என்று வர்ணிக்கப்படுவது. அந்த ஓரையிலே செவ்வாய் ஓரை என்று சொன்னால் எல்லோருமே பயப்படுவார்கள். செவ்வாய் ஓரை சனி ஓரை என்றால் ஆகா செவ்வாய் ஓரை வந்துவிட்டது, இதில் எதுவும் செய்யக்கூடாது என்பார்கள். ஆனால் செவ்வாய் ஓரையிலேயும் சில காரியங்கள் செய்யலாம். மருந்து உண்பதற்கு உகந்தது செவ்வாய் ஓரை. பொதுவாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் செல்லக்கூடாதாம். அப்படி ஒரு வியாதியை காட்டச் சென்றால் தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று கொண்டே இருக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும். சனியும் புதனும் தன்னை விட்டு போகாது என்பார்கள். புதிதாக ஒருவர் ஆஸ்பத்திரிக்கு செல்கிறார், நோய் வந்துவிட்டது என்றால் இன்றைக்கு சனிக்கிழமை செல்ல வேண்டாம் என்பார்கள் கிராமப்புறங்களிலே. காரணம், அன்றைக்கு சென்றால் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும். அதே நேரத்தில் மற்ற நாட்களிலே செல்லலாம். சனி புதன் நீங்களாக வெள்ளிக்கிழமை செல்லலாம், செவ்வாய்க்கிழமை செல்லலாம். செவ்வாய் மருந்துக்கு என்பது மருத்துவக்காரகன் என்று வர்ணிப்பார்கள். அந்த மருந்தை செவ்வாய்க்கிழமை என்று முதலிலே உண்டால் உண்ட உடனேயே நமக்கு நோய் குணமாகிவிடுமாம். எனவே தான் மருந்து உண்பதற்கு செவ்வாய் ஓரை மிக 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 சிறந்தது என்று கண்டறிந்திருக்கிறார்கள். அதே போல் மனை நிலம் வாங்க, இடம் வாங்க, இடப்பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொள்ளவெல்லாம் உகந்தது. உழுகிறது அந்த காலத்தில் இருக்கும், இப்போ அப்படி கிடையாது. பொதுவாக நாம் உழுது நிலத்திலே பயிரிடுவதற்காக புது முயற்சிகள் செய்கிற பொழுதெல்லாம் செவ்வாய் உரை வைத்து கொள்ளலாம். இரண்டாவதாக இப்போ வாகனங்கள் வச்சுருக்காங்க. எத்தனையோ வீட்டில் ஸ்கூட்டர் இருக்குது, அதை பழுது பார்க்குறது கொண்டுட்டு போவாங்க. பழுது பார்த்துட்டு வந்த உடனே மீண்டும் அது கெட்டு போயிடும். திரும்பவும் பழுது பார்க்குறாப்பில் அதில் போது சொல்லுவாங்க, அடிக்கடி பழுது பார்க்குற மாதிரி வருது அப்படிம்பாங்க. பழுது பார்த்தால் அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் செவ்வாய் ஓரையிலே பழுது பார்க்க விடணுமா, சர்வீஸுக்கு விடுறது அந்த வாகனங்களை. எனவே செவ்வாய் ஓரையிலே வாகன பழுதுக்கு உகந்த நேரமாக கருதலாம். மருந்து உண்பதற்கு உகந்த நேரம், மனை நிலம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்க உகந்த நேரம். சனி ஓரை உங்களுக்கு சொன்னேன். சனி ஓரையை முற்றிலும் தவிர்ப்பது தான் நல்லது என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். இருந்தாலும் கூட இரும்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்ய, இரும்பு வாங்க, மின்சாரம் சம்பந்தப்பட்டவைகள் மின் சாதனங்கள் வாங்க, வயலிலே உழுவதற்கு, வயல் வரப்புகளில் பாடுபட்டு பலனடைவதற்கெல்லாம் அந்த சனி ஓரை மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். இருந்தாலும் கூட புது முயற்சிகளுக்கு சனி ஓரையை தவிர்ப்பது தான் நல்லது. இப்படி ஓரை பார்த்து செய்தால் உங்கள் வாழ்க்கை ஜோரான வாழ்க்கையாகவும் சீரான வாழ்க்கையாகவும் மாறும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கின்ற நாள் இந்த நாள். முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். சுகாதிபதியான சந்திரன் 5லே இருக்கின்றார். எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். விடிகாலை நேரத்திலேயே நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. அது மட்டுமல்ல, எதிரிகள் விலகுவார்கள். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரப்போகின்றது. அஞ்சல் வழியில் உங்களுக்கு ஆச்சரியப்படத்தக்க தகவல் ஒன்று வந்து சேரும். தொழில் வளர்ச்சிக்கு மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்பு கூடுதலாகவே கிடைக்கும். இன்றைக்கு மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் பகை மாறி உற்சாகம் குடிகொள்ளுகின்ற நாள். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். 2லே குரு இருப்பதால் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் முயற்சிகள் எடுத்திருந்தால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனித தெய்வ வழிபாட்டால் மகத்துவம் காணுகின்ற நாள். மங்கள நிகழ்ச்சிகள் தங்குதடையின்றி நடைபெறப் போகின்றது. கிழமையும் வியாழன், உங்கள் ராசியில் குருவும் உச்சம்.
எனவே சான்றோர்கள் ஆன்றோர்களின் வாழ்த்துக்களை பெறுவது நல்லது. இல்லத்தில் உள்ள முன்னோர்கள் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். பொதுவாக தென்முக கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வரன்கள் வாயில் தேடி இன்று வந்து சேரலாம். புது முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு சகாயங்கள் உண்டு. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திரபலம் கூடுதலாக இருக்கிறது. திடீர் பயணத்தால் திகைப்படைகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. சேமிப்பு கரையலாம். இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் வரவு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் கொஞ்சம் யோசித்து செய்வதுதான் நல்லது. 8லே கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய என்ன செய்யலாம் என்று சிந்திப்பீர்கள். முக்கிய புள்ளிகளை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க இன்று மாலை நேரம் உகந்தது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நட்பு வட்டம் விரியும் நாள். நாடு மாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். தொழில் மாற்ற சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். 3லே சனி, அதாவது சகோதர ஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கின்ற பொழுது உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வதுதான் நல்லது. தேவையில்லாத வீண் விரோதங்களை வளர்த்து கொள்ள வேண்டாம். வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். துலாம் ராசினியர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இன்றைக்கு அரசியல்வாதிகளின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். இடமாற்ற சிந்தனைகள் உங்கள் மனதில் இடம் பிடிக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் வீட்டு முன்னேற்றத்திற்கு ஒத்துழைப்பு செய்யப் போகின்றார்கள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. மாமன் மைத்துனன் வழியில் மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பாதியில் இந்த பணி மீதியும் தொடர்கின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். விஐபிக்கள் வீடு தேடி வந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. மகர ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். விரயங்களை அதிகம் சந்திக்கப் போகின்றீர்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைக்கு வியாழனை வழிபட்டால், அதாவது குருவை வழிபட்டால் குழப்பங்களிலிருந்து விடுபட இயலும். கும்பராசினியர்களே, குடும்பச் சுமை கூடுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்களில் அதிக கவனம் செலுத்துங்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய என்ன செய்யலாம் என்று சிந்திப்பீர்கள். வாகன பழுது செலவுகள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள்தான். மீனராசினியர்களே, பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும் நாள் இந்த நாள். பணிகளில் இருந்த தொய்வு அகலும். பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். நண்பர்களை நம்பி நீங்கள் ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாகவே முடியும். 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் 12இல் சஞ்சரிக்கின்றார். எனவே வழக்குகளில் திசை திருப்பங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். ஜென்மத்திலே கேது இருப்பதால் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள முயற்சி எடுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.